ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பிரதோஷ வகைகள். பிரதோஷ வகைகள்லேயே 20 வகையான பிரதோஷம் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். தினசரி பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாச பிரதோஷம், நட்சத்திர பிரதோஷம், பூர்ண பிரதோஷம், திவ்ய பிரதோஷம், தீப பிரதோஷம், அபய பிரதோஷம். இந்த அபய பிரதோஷத்தை சப்த ரிஷி பிரதோஷம்னு சொல்லுவாங்க. மகா பிரதோஷம், உத்தம மகா பிரதோஷம், ஏகாச்சர பிரதோஷம், அர்த்தநாரி பிரதோஷம், திரிகரண பிரதோஷம், பிரம்ம பிரதோஷம், அச்சர பிரதோஷம், கந்த பிரதோஷம், சஜ்ஜ பிரபா பிரதோஷம், அஷ்டதிக் பிரதோஷம், நவகிரக பிரதோஷம், துத்த பிரதோஷம் அப்படின்னு 20 வகையான பிரதோஷ வகைகள் இருக்கு. இதுல 5 வகையான பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். நித்திய பிரதோஷம்னா சூரிய அஸ்தமனத்துக்கு 3 நாளிகை இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. நித்திய பிரதோஷம்னா தினசரி வரக்கூடியது, அதாவது 4:30 to 6 பட்ச பிரதோஷம்னா வளர்பறையில வரக்கூடியது, அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரும். மாத பிரதோஷம்னா தேய்பிரையில வர்றது, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி. மகா பிரதோஷம்னா சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை குறிக்கிறது. இந்த சனி பிரதோஷம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சிவன் கார்த்திகை சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஆழகால விஷயத்தை உண்டாரு. அதனாலதான் சனி பிரதோஷம் முக்கியங்கிறாங்க. இந்த சனி பிரதோஷத்திலேயே பொதுவா சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகையில வர சனி பிரதோஷம் ரொம்ப நல்லது. பிரளய பிரதோஷம் அப்படிங்கிறது உலகம் அழியக்கூடிய நேரத்துல உயிர்கள் எல்லாமே சிவனுக்குள்ள ஐக்கியமாகிறது தான் பிரளய பிரதோஷங்கிறது. ஓகே வர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.